வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சென்னையில இருந்து கோயம்புத்தூர் பஸ்ல போறோம். பிரைவேட் பஸ்ல கிளாம்பாக்கத்துல இருந்து கோயம்புத்தூர். இங்க 8:30க்கு ஸ்டார்ட் ஆகி காலையில 5:30க்கு ரீச் ஆகும். ஸோ அந்த பயணத்துக்காக இப்போ நான் வந்திருக்க இடம் சென்ட் தாமஸ் மவுண்ட். ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேருந்து பஸ் ஏறி நம்ம போகிறோம். ஸோ என் கூட நீங்களும் அந்த பயணத்தை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம இங்க பிரேக் ஸ்டாப் வச்சிருக்காங்க. விக்கிரவாண்டிலாம் தாண்டி உளுந்தூர்பேட்டை கிட்ட வந்து ஒரு ஸ்டாப்ல நிப்பாட்டியிருக்காங்க. சரியான ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து சென்னை கார்பரேஷன்ஸ் வந்து நமக்கு பீச் ஸ்டேஷன்ல இருந்து செங்கல்பட்டு போற ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. 8:30 மணி பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு 7 மணிக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து கிளம்புனா அங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா சரியான கிரௌடுங்க. ஸோ 7 மணி ட்ரெயினை நம்மளால பிடிக்க முடியல. 7:40க்கு தான் அடுத்த ட்ரெயின்னுட்டாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறுறதுக்குள்ள முட்டி மோதி சரியான கிரௌடுங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர் போறதுனால கோயம்புத்தூர் பஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 10ல் நிற்குங்க, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல. பேக் கேட்ல இருந்து நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு போய் பஸ் ஏறியாச்சு. நான் கரெக்டாக போறேன், அப்பதான் வந்து பஸ் எடுக்கிறாங்க. பஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 6 months தாங்க இந்த பஸ். புது பஸ் BS6 வண்டி, மர்சிடிஸ் பென்ஸ் தான். வண்டி ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வண்டியை பாருங்க என்ன அழகா இருக்குன்னு பாருங்க. இப்ப காலையில வந்து ஆன் டைமுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 5:05 ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் எப்படி போதும். இந்த கடை தான் டீ பாயிண்ட். ஸோ நம்ம உளுந்தூர்பேட்டைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கிறோம். கட்டெல்லாம் பழப்பழம் சூப்பரா வச்சிருக்காங்க. ஆனா இங்க சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க. டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் மணி இப்ப பாத்தீங்கன்னா 11:30 ஆகுது. ஸோ இந்த டைம்ல வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே வைக்கல. இந்த இடம் வந்து பிரைவேட் பஸ்ல, அதுவும் நல்லா குவாலிட்டியான கொஞ்சம் ப்ரீமியமான பஸ்ஸஸ்க்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க போல. ஏன்னா இங்க வந்திருக்க பஸ் எல்லாமே பாருங்க, எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. இந்த இடம்லாம் வந்து நம்ம பைக்ல நான் அதிகமா டிராவல் பண்ணியிருக்கேன் உளுந்தூர்பேட்டைக்கு. இது ஏதோ வந்து ஊருக்குள்ள கொஞ்சம் உள்ள வந்து இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. அதனால நமக்கு இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நான் பார்த்ததில்ல. ஏன்னா வெளியில இருந்து பாத்தீங்கன்னா, ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாது. ஆனா சூப்பரான ரெஸ்ட் பாயிண்ட்டுங்க. சாப்பிட்றதுக்கு தான் எதுவும் இல்லை. டிரைவர் ஹார்ன் அடிச்சிட்டாரு, வண்டி எடுக்க போறாரு போல. வந்து ஒரு 15 மினிட்ஸே ஆக போகுது. ஓகே, நம்ம திருப்பி காலையில பார்ப்போம். ஒரு வழியா நம்ம கரெக்டா ஆன் டைமுக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. கோயம்புத்தூர் மணி 5:15 ஆகுது. கரெக்டான டைம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம இப்போ காந்திபுரம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். அங்கதான் மேட்டுப்பாளையம் பஸ் இருக்கு. இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்க இருந்து நமக்கு வந்து ஜாய் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நான் 1 month செக் பண்ணேன், நம்மளால டிக்கெட் எதுவும் எடுக்க முடியல. ஸோ இப்போ நம்ம அங்கே போய் தான் செக் பண்ண போகிறோம். நம்ம மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் கைஸ் இப்போ வந்திருக்கோம். நீங்கள் போய் நான் கவுண்டரில் டிக்கெட் கேட்டேன். பட் ஆனால் வந்து 2 months முன்னாடியே புக் பண்ணோமா.
ரெண்டாவது வந்து ரொம்ப லிமிட்டடான நம்பர் சீட்ஸ் தான் இருக்குமா. ஸோ அதனால தான் நமக்கு ஆப்பில் காட்ட மாட்டேங்குது. 2 months முன்னாடி பார்த்தா தான் உங்களுக்கு டிக்கெட் காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அன்ரிசர்வ்டு டிக்கெட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து 6 மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். ஷார்ப்பாக 6 மணிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப கம்மியானது தாங்கிறதுனால உங்களுக்கு ஒரு 15-20 minutesலேயே வந்து டிக்கெட்ஸ்லாம் முடிஞ்சிருமா. ஸோ நமக்கு இது மிஸ் ஆயிடுச்சு. மேபி நெக்ஸ்ட் டைம் ஊட்டி வரும்போது நம்ம ஜாய் ட்ரெயின் ரைடு கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஊட்டி பஸ்ஸை பார்க்கணும். இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஊட்டின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 2.5 hours ஆகும்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் போனால் தான் தெரியும். இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் ஏற போகிறோம். ஸோ டீ கடை இருக்குது. டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே போவோம். நம்ம டீயை வாங்கியாச்சு. டீயை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சியர்ஸ் கைஸ். டீ சூப்பராக இருக்குது. டிகாஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே குடிச்சிட்டு நம்ம அடுத்து பஸ்ஸை போய் பார்ப்போம். ஓகே கைஸ். ஸோ நம்ம இப்போ தோசை ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இந்த பஸ் விசாரிச்சேன். விட்டா டைரெக்டாக குன்னூர் வழியாக போய் போகிறதுக்கு டைரக்ட் ஊட்டி வண்டி இருக்குது. இங்கேருந்து இன்னொரு 15 minutes கழிச்சு பஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பஸ்ஸை அங்கேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்து கரெக்டாக ஒரு 10 minutesல நம்ம ஊட்டியோட அந்த கிராசிங் பாயிண்ட் வந்துச்சு, ரயில்வே ஸ்டேஷன் கிராசிங் பாயிண்ட். அதை கிராஸ் பண்ண உடனே இங்கே போட்டாங்க பக்கத்தில். இது லாங்லேருந்து வர பஸ்ஸுங்கிறனால உங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இங்கே தான் போடுறாங்க போல். ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படி இங்கே வந்து ஒரு 20 minutes to 25 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனல் ஃபேவரட் வந்து ஊட்டி தான் கைஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊட்டி தான். அதாவது எஸ்பெஷலி ஹில்ஸில் சொல்கிறேன். இப்போ நம்ம குன்னூரை தாண்டி மேலே மலை ஏறிட்டு இருக்கோம். கைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு கைஸ். நான் நினச்ச மாதிரி அந்த அளவுக்கு வெயில் இல்லை. போகிறதுக்கும் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. போடு வண்டி இப்போ மேலே ஏறிட்டு இருக்குது. செம்ம ஜாலியாக இருக்குங்க. பார்க்கறதுக்கே வந்து அட்டகாசமாக இருக்கும் இனிமேல் வியூஸ் எல்லாம். ஏன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட ஹேர்பெட்ஸ் பென்ஸ்லாம் ஏறிச்சுன்னா அப்படியே வந்துருச்சு பாருங்க. என்னமா இருக்கு பாருங்க, வேற லெவலுங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணுங்க. அது இந்த காலையில நேரத்துல நமக்கு பஸ் கிடைச்சி இந்த மாதிரி வியூஸ் பார்க்கறதெல்லாம் வந்து எப்பயாவது தாங்க நடக்கும். ஏன்னா கரெக்டா சூரியன் உதிக்கிற டைம்ல தான் உங்களுக்கு இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும். பாருங்க அப்படியே அடுத்தடுத்த மலை, ஹில்ஸ், மிஸ்ட் இதெல்லாம் பார்த்தாலே சூப்பரா இருக்குங்க, பச்சை பசேல்னு. எனக்கு ஊட்டியை வந்து மான்சூன் டைம்லயே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பார்க்கணுங்க. கரெக்டா அந்த மழை ஸ்டார்ட் ஆகிற டைம்ல வந்து பார்க்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஹெவியான ஃபால்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க, நிலச்சரிவு இருக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க். ஸோ கரெக்டாக நமக்கு அந்த மான்சூன் டைம் ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்ம இங்கே வந்து இதெல்லாம் சுற்றி பார்க்கணுங்க. ஒரு வழியாக நம்ம ஊட்டி வந்து சேர்ந்தாச்சுங்க. சூப்பராக இருக்குங்க, செம்ம எக்ஸைட்டடாக இருக்கு. ஒரு வழியாக வந்துட்டோம். நேற்று 7 மணிக்கு நைட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனது, இப்போ காலையில் 11 மணிக்கு தான் ஊட்டி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சரியான வெயிட்டிங்க, செம்ம எக்ஸைட்டடாக இருந்தேன். இன்னைக்கு போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு டயர்டாகிற அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வேற லெவல் ஃபன் பண்ணுறோம். நான் நிறையா பிளான் வச்சுருக்கேன். அதிகமான பிளேசஸை பார்க்கறத விட எல்லா இடத்தையும் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னோட கோலு. ஸோ போகிறோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம், நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு நிறைய இடத்த நான் காட்டுறேன். ஸோ அடுத்த வீடியோவில்
நம்ம எல்லாமே பார்ப்போங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நமக்கு டிராவல் ஜேர்னியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் ஊட்டியை பற்றி நம்ம எங்கெங்கே போனோம் என்ன பார்த்தோங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது நீங்கள் தவறாமல் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ see you guys, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.